ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்: யூ கேனாட் புஷ் எனி ஒன் அப் த லேடர் அன்லஸ் இஸ் வில்லிங் டு கிளைம். அதாவது நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இன்னொருத்தவங்க முன்னேறத்துக்கு அவங்களா நினச்சாதான் அது செய்ய முடியும். ஸோ அவங்களோட எஃபர்ட் எதாவது ஒன்று போட்டால் தான் மற்ற இருக்க ஹெல்ப், அதாவது மற்றவங்க செய்கிற ஹெல்ப் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த டாபிக், எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து இங்கே பார்ப்போம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 15 வருது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ பெர்மனண்ட் அண்ட் அண்ட் இண்டிபெண்ட் பாடி எஸ்டாப்ளிஷ்ட் பை த கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க அண்டர் ஆர்டிகல்ஸ் 324 to 329. So part 15 articles 324 to 329. So first article 324 என்ன இது பண்ணுதுன்னா, பவர் ஆஃப் சூப்பரிண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட சில எலெக்ஷன்ஸுக்கு சூப்பரிண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோல் ஃபுல் டைரக்ஷன். எந்தெந்த எலெக்ஷன்ஸுக்குன்னு பார்ப்போம். எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். ஸோ இந்த 4த்துக்கு மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் வருது. ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் கன்சர்ன்ட் வித் த எலெக்ஷன்ஸ் டு பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இன் த ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, ஆனால் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷன் நடத்தும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த ஆஃபீஸர்ஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன். எலெக்ஷன் கமிஷனில் யார் யார் இருக்கா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சச் நம்பர் ஆஃப் அதர் எலெக்ஷன் கமிஷனர் இஃப் எனி ஆஸ் அ பிரசிடெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் ஃபிக்ஸ். இப்போ எப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும், மற்ற மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணுன்றதை பிரசிடெண்ட் தான் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுறா? பிரசிடெண்ட். த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட். when any other election commissioner is so appointed, the chief election அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் சேர்மேன் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனாக ஆக்ட் பண்ணுவார். எப்போனா, இப்போ அவரை தவிர மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் இருந்தால். ஸோ இது ஒரு ஃபேக்ட். இது என்னென்னா, இப்போ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட், சுனில் அரோரா இஸ் த கரண்ட் 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சுனில் அரோரா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் ரீஜனல் கமிஷனர்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை பிரசிடெண்ட். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூர்லாம் வந்து அவர் தான் டிசைட் பண்ணுறாரு, த பிரசிடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1989 தான் புதுசாக 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்றது வெறும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை மட்டும் சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் அது இருந்தது. ஸோ 1989 புதுசாக 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்தாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னா, இன்க்ரீஸ்டு ஒர்க் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் லோயரிங் த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 to 18 years. இது பண்ணதுனால நிறைய இன்க்ரீஸ் ஒர்க் லோட் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட்னா, 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டால் பண்ணது. இது 21 to 18 years. ஸோ அதுக்கப்புறம் 1989 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1990 அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அந்த 2 போஸ்ட்டையும், அந்த புதுசாக வந்த 2 எலெக்ஷன் கமிஷனரையும். அகெயின் அக்டோபர் 1993 இதை மறுபடியும் கொண்டு வராங்க, இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த இயர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் ஈக்குவல் பவர்ஸ் அண்ட் ரிசீவ் ஈக்குவல் சேலரி அலவன்சஸ் எல்லாமே வந்து ஈக்குவல், அவங்களுக்குள்ள எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ தே ஆர் ஈக்குவல், which is similar to a judge of Supreme Court. அதாவது ஒரு
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன அலவன்ஸ் சேலரி இருக்கோ அதே ஈக்குவல் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இவங்களுக்கு இந்த 3 பேருக்குள்ள ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தே கோ பை மெஜாரிட்டி. த மேட்டர் இஸ் டிசைடட் பை கமிஷன் பை மெஜாரிட்டி ஓட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷனரோட டேர்ம் வந்து 6 years ஆர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 65 whichever is earlier. ஸோ எது முன்னாடி வருதோ அந்த மாதிரி. ஸோ எய்தர் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 6 years ஆர் அன்டில் தே அட்டன் த ஏஜ் ஆஃப் 65. ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷனோட இண்டிபெண்டன்ஸ், அதாவது அது எப்படி ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோம், அதோட ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 பார்க்கலாம். த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ரொவைட் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர்னால் இப்போ இவரை ஒன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 6 years ஆர் 30 ஆர் 65 years இது வரைக்கும் அவரை வந்து யாராலையும் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணலாம், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ கவர்னர் மாரி அவர் ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட்டில் இல்லை. இப்போ ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு கவர்னரை இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா நாளைக்கே கூட அவரை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பவர் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது, ஆனால் நாட் இன் த கேஸ் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ அவங்க வந்து செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவருக்கு கேரண்டி பண்ணுது. ஸோ he cannot be removed from his office except in the same manner on the same judge of Supreme Court. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியும். எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? அதாவது இது என்னென்னா, பார்லிமெண்ட்டில் வந்து 2 ஹவுஸ்லேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வழியாக தான் ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் நம்ம ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் படிக்கிறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இவங்களோட பேசிஸ், அதாவது எதை வச்சு இவங்களை வந்து இந்த ஒரு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆஃப் ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ இந்த 2 இது தான் இவங்கள 2 பேசிஸை வச்சு தான் இவங்கள வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இந்த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர். மற்ற எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் ரீஜனல் கமிஷனர்ஸ்க்கெலாம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இவங்கள வந்து ரிமூவ் பண்ணணுன்னா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வேணும். இது இருந்தால் மட்டும்தான் இவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, என்ன தான் இவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு சில ஃப்ளாஸ் வந்து இருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷன் பாடிக்கு. ஸோ அது என்னென்ன ஃப்ளாஸ் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு எலெக்ஷன் தான் வந்து ஒரு நாட்டோட நெக்ஸ்ட் 5 years ஆர் சம்திங் வந்து டிசைட் பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் பாடிக்கு யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறது அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணல கான்ஸ்டியூஷன். ஹேஸ் நாட் ப்ரிஸ்கிரைப் த குவாலிஃபிகேஷன்ஸ். அது எந்தெந்த இது இல்லைனா லீகலாக இல்லை எஜுகேஷ்னலாக இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் ஜுடிஷியல் எதுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சேர்மேன் மெம்பர்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கணும், எந்தெந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டியூஷன்லேயே. ஆனால் அது இதில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நாட் ஸ்பெசிஃபை த டேர்ம் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்பெசிஃபை த டேர்ம் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன்னா ஒருத்தர் எத்தனை வாட்டி எலெக்ஷன் கமிஷனராக இருக்கலாம், இல்லை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கலாம், அவரை ரிப்பீட்டடாக அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்றத பற்றி அவங்க எதுவுமே சொல்ல. ஆஸ் நாட் ஸ்பெசிஃபை த டேர்ம் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதே வந்து யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெம்பரை வந்து மறுபடியும் அதே கமிஷனுக்கு மெம்பரை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. எய்தர் சேர்மேன் அப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பர் இல்லை சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க ஸ்பெசிஃபை பண்ணல இத்தனை வாட்டி தான் இவங்களை வந்து டேர்ம் மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு ஃப்ளா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ the constitution has not debarred the retiring election commissioners from further appointment by the government. அதாவது இப்போ என்ன, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து சர்வீஸில் இருக்கார், அவர் ரிட்டையர் ஆன பிறகு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அவங்கள ஒரு கவர்னராகவோ இல்லை வேறு ஏதாவது போஸ்ட்டுக்காகவோ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க டீபார் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா,
ஸோ இவங்க வந்து சம்டைம்ஸ் அந்த ஆஃபீஸில் இருக்கிறப்பயே இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக ஃபேவரட்டிசம் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்காக அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளாவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறாரோ கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணுன்னா நம்ம வந்து இதை வந்து டீபார் பண்ணிட்டோன்னா, ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பண்ணிட்டோன்னா, ஸோ அவங்க வந்து எதுவுமே ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்த்து எதுவும் ஒரு செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அட்வைசரி, குவாசி ஜுடிஷியல். ஃபர்ஸ்ட் பவர் என்னென்னா, டு டிட்டர்மைன் த டெரிட்டோரியல் ஏரியாஸ் ஆஃப் த எலக்டோரல் கான்ஸ்டியூஷன்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஆன் த பேசிஸ் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். அதோட எலெக்ஷன் கான்ஸ்டியூன்சி வந்து அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். டெரிட்டோரியல் ஏரியாஸை வந்து அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அது மூலியமாக. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் இது எப்போ வந்தது அப்படின்னா 1952. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் வந்து டு ப்ரொவைட் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு ஈக்குவல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியாக பிரிக்கிறாங்க. தாம்பரம் தொகுதி, சென்னை, அப்படி ஒவ்வொன்றா தனித்தனி தொகுதியாக பிரிக்கிறப்ப ஈக்குவல் பீப்புள் அண்ட் ஒன் ஓட் ஷுட் ஹேவ் ஒன் வேல்யூ. அதாவது ஒரு ரீஜனில் இருக்கிற மக்களும் இன்னொரு ரீஜனில் இருக்கிற மக்களும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு ஈக்குவல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். ஃபேர் டிவிஷன் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ். அதாவது எல்லா ஜியாகிரபிக்கல் ஏரியாஸும் ஃபேராக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி டசன்ட் ஹாவ் அ அட்வான்டேஜ் ஓவர் அதர்ஸ். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பெரிய தொகுதியில் ஒரு ஓட்டு அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பெரிய தொகுதி அப்படின்னா அது வந்து வேஸ்ட் அது. ஸோ அதான். ஸோ டீலிமிட்டேஷன் எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்க, எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 82. பார்லிமெண்ட் வந்து enacts a delimitation act after every census. ஸோ ஆர்டிகல் 82 வழியாக பார்லிமெண்ட் enacts a delimitation act after every census. இது பார்லிமெண்ட். அதே மாதிரி ஆர்டிகல் 170 ஸ்டேட்ஸ் ஆல்சோ கெட் டிவைடட். ஸ்டேட்ஸ் எதை வச்சு டிவைட் பண்ணுறாங்க, எந்த ஆர்டிகல்னால் ஆர்டிகல் 170 into territorial constituents as per delimitation act after every census. 82 for parliament, 170 for states. ஸோ இது வரைக்கும் 4 வாட்டி டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இயர் அப்படின்னா 1952, 1962, 1973 and 2002. So next, to notify the dates and schedules, அதாவது எப்போ எலெக்ஷன் நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. டு கிராண்ட் சிம்பிள்ஸ், அலோகேட் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து மொத்தம் சூப்பர்ஃபிஷியலான ஒரு சில இது கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு, ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டு அட்வைஸ் பிரசிடென்ட் ஆன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது ஒரு சில மெம்பர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். அதேமாரி கவர்னருக்கு மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் யாரையாச்சும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த மேட்டரில் அட்வைஸ் பண்ணுறது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். டு கேன்சல் போல்ஸ், டு ரெக்வஸ்ட் த பிரசிடென்ட் ஆர் த கவர்னர் ஸ்டாஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா டு அட்வைஸ் த பிரசிடென்ட் whether elections can be held in the state under president rule in order to extend the period of emergency after 1 year. இப்போ என்னென்னா நமக்கு தெரியும் அண்டர் ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் ஒரு ஸ்டேட்டில் போட்டாங்கன்னா 1 year வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 conditions சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது என்னென்ன அப்படின்னா இந்தியாவில் நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கணும். அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன்
இந்த தொகுதி அதாவது இந்த ஸ்டேட்டில் இப்போதைக்கு எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்தது அங்கே வந்து மறுபடியும் பிரசிடென்ட் ரூல் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு யார் அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அட்வைஸ் பிரசிடென்ட். ஸோ இது வரைக்கும் இதான் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எது கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா issues with election commission, electoral bonds ரொம்ப இம்பார்ட்டண்ட், president rule in states, அதாவது president rule in states how it affects, அதாவது எப்படி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் டு மேக் எலெக்ஷன் கமிஷன் மோர் இண்டிபெண்ட். எப்படின்னா எதுவும் இல்லை, இந்த ஃப்ளாஸ் இருக்குல்ல, இங்கே ஃப்ளாஸ் பார்த்தோம்ல, இந்த ஃப்ளாஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாலே நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனை இன்னும் இண்டிபெண்ட்டாக மாற்றிடலாம். எப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ், ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலயமா குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். அப்புறமா வந்து டேர்ம், அதாவது எய்தர் எலெக்ஷன் கமிஷனர் வந்து 2 வாட்டி தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், மெம்பர்ஸை வந்து 2 டைம்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைனா 1 டைம் மேலே அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ டிபாரிங் த ரிட்டையரிங் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதாவது ரிட்டையரிங் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ஃபர்தர் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள டிபார் பண்ணால் அவங்கள இன்னும் இண்டிபெண்ட்டாக அவங்க ஃபேவரட்டிசம் எதுவும் பண்ணாமல் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் அவங்க கரெக்டாக பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சராக இருந்தாலும் சரி, அண்ட் ஒரு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லை மற்ற எக்ஸாம் சிடிஎஸ், ஐஎன்இடி, அப்புறமா வந்து எஸ்எஸ்சி, அந்தமாரி எக்ஸாம்ஸுக்கு இதுதான் இந்த மாதிரி டாபிக்ஸில் இருந்தால் இந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியல், அதாவது எப்படின்னா ஒரு மேலோட்டமாக இருக்கிற கேள்வி கேட்கணுன்னா இவ்வளோ தான், இதான் ஈஸியாக கேட்பாங்க. ஹூ அட்வைசஸ் பிரசிடென்ட் ஆன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்? ஆன்சர் வந்து பிரசிடென்ட். ஸோ இந்த 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, இதான் எலெக்ஷன் கமிஷனை பற்றி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸை கேளுங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இன்னொரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், குட் பை.